ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். ஒருவருடைய விந்தணு மூலமாக 67 குழந்தைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த 67 குழந்தைகளுக்கும் தற்போது பாரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் 46 குடும்பங்கள் தொடர்பு பட்டிருக்கிறார்கள். எப்படி ஒருவருடைய விந்தணு மூலம் 67 குழந்தைகள் உருவானது சாத்தியம் என்று சொல்லி பலரும் யோசிப்பீங்க. இது குறித்து நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது குறித்த முழுமையான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க காணொளி பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். வணக்கம், நான் திவாரகா. ஐரோப்பாவை சேர்ந்த நபர் ஒருவர் விந்தணு தானம் செய்திருக்கிறாராம். அவருடைய விந்தணு மூலம் 67 குழந்தைகள் உருவாகி இருக்கின்றது. இதுல 46 குடும்பங்கள் தொடர்பு பட்டிருக்கிறார்கள். 2008 தொடக்கம் 2015 வரையிலான காலப்பகுதியில் தான் இந்த 67 குழந்தைகளும் உருவாகி இருக்கிறது. இந்த 67 குழந்தைகளில தற்போது 10 குழந்தைகளுக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. 10 குழந்தைகளுக்கு அரிய வகை புற்றுநோய் இருப்பது அவர்களுடைய பெற்றோர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், தங்களுடைய விந்தணு வங்கியை தொடர்பு கொண்டு இது குறித்து கேட்டிருக்கிறார்களாம். இயற்கையாக குழந்தை பிரசவிக்க இயலாதவர்கள் விந்தணு வங்கியை நாடி அதன் மூலமாக தங்களுக்குரிய குழந்தைகளுக்கான மருத்துவ ஏற்பாடுகளை எல்லாம் செய்து தங்களுக்குரிய குழந்தையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்படித்தான் இந்த 67 குழந்தைகளும் பிரசவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 10 பேரும் தாங்கள் எந்த விந்தணு வங்கி மூலமாக குழந்தை பிறப்பதற்கான மருத்துவ செலவுகளை பார்த்தார்களோ, மருத்துவ ஏற்பாடுகளை பார்த்தார்களோ, அந்த விந்தணு வங்கிக்கு தொடர்பை ஏற்படுத்தி இப்படி பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி அவர்களுடன் ஆலோசித்து கதைத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில விந்தணு தானம் செய்தவர்களுக்கு மரபணு பரிசோதனை மேற்கொள்ளப்படவில்லை. இது மரபணு ரீதியாக கடத்தப்பட்டிருக்கலாம். அப்போது மரபணு பரிசோதனை மேற்கொள்ளப்படாமல் இந்த விந்தணு தானம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால மரபணு ரீதியாக கடத்தப்பட்டதாக இருக்கலாம் என்று சொல்லி அந்த விந்தணு வங்கியில இருக்கிறவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கேன்சர் செல்களான லுகேமியா மற்றும் ஹாட்ஸ்கின் அல்லாத லிம்போமா பாதிப்புகளும் அடங்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த விந்தணு தானம் பண்ணுற ஒவ்வொரு நன்கொடையாளர்களுக்கும் பிறழ்வுகள் இருக்குதா என்று சொல்லி பரிசோதிக்கப்படுவதில்லையா. 75 குடும்பங்கள் என்ற வரம்பு கூட இந்த நோய் அசாதாரணமாக பரவுவதற்கு வழி இருக்கிறது. அதாவது மரபணு 75 குடும்பங்கள் வரையில பரவுவதற்கு வழி இருக்குது என்று சொல்லப்படுகிறது. இந்த மரபணுவை அப்படி சாதாரண முறையில கண்டறிவது எளிதில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். மேலும் நிலையான ஸ்கிரீனிங் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதனை கண்டறிவதும் சாத்தியம் இல்லையா. ஆனால் தானம் செய்தவரின் விந்தணுக்கள் சிலவற்றில் TP53 எனப்படும் மரபணு மாறுபாடு உள்ளது என தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஒரு டோனரின் விந்தணுவை குறிப்பிட்ட எண்ணிக்கையான குழந்தைகளை உருவாக்கத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த விந்தணு வங்கி விதிமுறைகளை மீறி இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேற்பட்ட அதிக குழந்தைகளுக்கு ஒருவருடைய விந்தணுக்களை பயன்படுத்தி இருக்கின்றது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த பாதிக்கப்பட்ட டோனர் ஒருவர் மூலமாகத்தான் அந்த 67 குழந்தைகளும் உருவாகி இருக்கிறது. ஆகையால் அந்த பாதிப்புக்குரிய டோனரோட தொடர்புபட்ட குழந்தைகள் தீவிரமான மருத்துவ கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வெளிநாடுகளில விந்தணு வங்கி இருக்கிறது. இலங்கையில கூட அண்மையில அறிமுகம் செய்யப்பட்ட அந்த விந்தணு வங்கி மூலம் விந்தணுக்களை தானம் செய்வார்கள். அந்த தானம் செய்யப்பட்ட விந்தணுக்கள் வைத்திய தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதாவது இயல்பான முறையில குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் மருத்துவர்களை நாடி அதற்குரிய மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ளும் போது அவர்களுக்கு இந்த விந்தணுக்கள் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி பயன்படுத்தப்பட்ட விந்தணுக்கள் மூலம் உருவான இந்த 67 குழந்தைகளும் தான் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறது. 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில இந்த மரபணு பரிசோதனை பரிசோதிக்கிற முறை இருக்கவில்லையாம். ஆகையால அந்த மரபணு பரிசோதனை அந்த விந்தணு தானம் வழங்கினவருக்கு மேற்கொள்ளப்படவில்லை. அவருக்கு மரபணு பரிசோதனை மேற்கொள்ளாமல் இந்த விந்தணுக்களை தானம் செய்ததாலதான் அவருடைய தொடர்புடைய அந்த அவருக்கு இருக்கின்ற ஒரு நோய் இந்த குழந்தைகளுக்கு, அதாவது மரபணு ரீதியாக கடத்தப்பட்டு தற்போது 10 குழந்தைகளுக்கு அரிய வகை புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. ஆகையால அந்த நபரோட தொடர்புடைய மிகுதி குழந்தைகளும் தீவிர மருத்துவ கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. விந்தணு வங்கியும் பாரிய தவறை செய்திருக்கிறது. ஒருவருடைய விந்தணுவை இத்தனை குழந்தைகளுக்கு தான் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணிக்கையை மீறி பயன்படுத்தி இருக்கிறது. ஆகையால
இப்போது அந்த குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எத்தனையோ பெற்றோர்கள் குழந்தைகளை இயற்கையான முறையில பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில இப்படியான மருத்துவ ஆலோசனைகளை பெற்று அதன் மூலம் குழந்தைகளை பிரசவித்துக் கொள்ளுகிறார்கள். அப்படியான குழந்தைகளுக்கு தான் இப்போது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இப்ப டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து சென்ற நிலையில இப்படியான பிரச்சனைகள் ஏற்படுவது மிக மிக அரிதென்று நினைக்கிறேன். இருந்த போதிலும் இதனை உரிய சிகிச்சை மேற்கொள்ளுகின்ற வைத்தியசாலைகள் கவனத்தில் கொண்டு அவர்கள் தங்களுடைய சிகிச்சைகளை சிறப்பாக வழங்கினால் இப்படியான பாதிப்பு குழந்தைகளுக்கு ஏற்படாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.